ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா தமிழ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாளைக்கு மதர்ஸ் டேயில், அதனால நம்ம ஒரு க்யூட் க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு க்ளவுட் ஷேப் க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க, கலர் பேப்பர். எங்கள் அம்மாவுக்கு லைட் ப்ளூ பிடிக்கும், எல்லா ப்ளூவும் பிடிக்கும். ஆனால் இதுதான் நான் யோசிக்கிறேன், இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இதுதான் க்ளவுடே கலர் நல்லாயிருக்கும். உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஓப்பன் ஆகிற சைடு எடுத்துடவே கூடாது, இப்படி ஃபினிஷிங் ஆகிற சைடு தான் எடுக்கணும். எடுத்து இங்கே கொஞ்சம் கேப் விடுற மாதிரி வரையணும். இருங்க, நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சிட்டேன். இங்கே மட்டும் லைட்டாக கேப் விடணும். கேப் விட்டுட்டு இப்படி வரையணும். நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அதை அழிக்கணும்னு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம எப்படியும் இங்கே கட் பண்ண தான் போகிறோம். இப்போ மெதுவாக கட் பண்ணணும். இங்கே நீங்கள் சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அதனால நம்ம எங்கே கேப் விட்ருக்கோமோ அங்கே விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். அங்கே கேப்பாகவே தான் இருக்கணும். அங்கே நீங்கள் சப்போஸ் வெட்டிட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, நீங்கள் வேறு பேப்பர் வச்சு தான் செஞ்சாகணும். செலோ டேப் போட்டால் ஒர்க் ஆகாது. இந்த பாருங்கள், இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினா தான் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் கேப் விட்ருக்கேன். இது இவ்வளோ தான், 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்ருக்கேன். அதனால நான் ஓரமாக தான் க்ளவுடு வரைஞ்சிருக்கேன். அதனால நான் வெட்டிக்கலாம் இங்கே. ஆனால் இங்கே மட்டும் நான் தப்பி தவறி கூட வெட்டிடக்கூடாது. அப்படி வெட்டாமல் இருந்தால் தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். நான் வெட்டிட்டு காட்டுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு க்ளூவோ இல்லை க்ளூ கன்னோ தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு ஜஸ்ட்டு கலர் பேப்பர், பென்சிலு, அதுக்கப்புறம் சிசரு, அது மட்டும் தான் தேவை. மிச்சம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போது உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் எழுதணுமோ அதை எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கலாம். இங்கே நான் இப்போது ஒரு க்ளவுட் ஃபேஸ் தான் வரைய போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். இங்கே நான் ஃபேஸ் தான் வரைஞ்சிருக்கேன், ஒரு க்யூட் ஃபேஸ். நான் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. வேணும்னா நீங்கள் வேறு ஃபேஸ் கூட வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ சாயந்தரமாக லாஸ்ட் மினிட்ல இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், என்ன பண்ணுறதுன்னு நம்ம மதர்ஸ் டேக்கு. ஆனால் எந்த வீடியோவுமே செட் ஆகலை. எல்லாமே ஒரு மாதிரி க்ரீட்டிங் கார்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் நானே ஒரு க்ரீட்டிங் கார்டை யோசித்தேன். அதுக்கப்புறம் வினிஷா விஜயகுமார்னு ஒரு சேனல் பார்த்தேன். அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்ல கிராஃப்டாக பண்ணுவாங்க. அதுக்குன்னு அதை பார்த்தெல்லாம் நான் காப்பி அடிக்கல. அவங்க நல்ல கிராஃப்டாக பண்ணுவாங்க. வேணும்னா அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வினிஷா விஜயகுமார். நான் இங்கே மேலே பெஸ்ட் மாம்னு எழுதியிருக்கேன். இப்போது உங்களுக்கு இங்கே என்ன சென்டென்ஸ் எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். நான் எழுதி முடிச்சுட்டு ஓகே, நான் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, எங்கள் அம்மாவோட பேர், அதுக்கப்புறம் அவங்க வயசு எத்தனை, அதுக்கப்புறம் பெஸ்ட் மாம்னு எழுதியிருக்கேன். சென்டென்ஸ் இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா, யூ ஆர் மை பெஸ்ட் மாம் எவர், ஐ லவ் யூ ஃபார் எவர், ரியலி யூ ஆர் மை பெஸ்ட் மாம். When I cry, you will say, don't cry, it's nothing happen.
இப்போது நமக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சு அந்த மாதிரினா வந்து நம்ம அம்மா நம்மளே சொல்லுவாங்க, ஒன்றும் அவளை அழுவாதன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு வந்து அவங்க தான் அவங்களுடைய பெஸ்ட் மதர். ஓகேவா? இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். டாட்டா. அப்புறம் இதை பார்த்துட்டு இருக்கிற மதர்ஸ்க்கெலாம் ஹாப்பி மதர்ஸ் டே நான் விஷ் பண்ணுறேன்னு சொல்லிக்கோங்க.